சத்குரு, நமக்கு வந்திருக்கிற அடுத்த கேள்வியை நான் உங்களுக்காக அப்படியே படிக்கிறேன். ஸ்ரீனிவாச ராமானுஜரால மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எழுத முடிஞ்சது. அவருக்கு இந்த முழு பிரபஞ்சத்தோடைய ஒரு தொடர்பு இருந்திருக்கு நம்பப்படுது. அந்த மேக்ஸ் விஷயங்களை, ஐடியாக்களை ஒரு பெண் தெய்வம் தான் தனக்கு சொல்லி கொடுத்ததா அவரும் சொல்றாரு. நான் எப்படி அந்த நிலைக்கு போறது? முதல்ல நீங்க ஒரு பெண் தெய்வத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றீங்களா? ஏன் ஏன் ஃபோன் யூஸ் பண்றீங்க? முதல்ல நாம ஏன் ஒரு டெலிஃபோனை உருவாக்கினோம்? ஏன்னா நம்மளால பேச முடியும். நமக்கு பேசுற திறமையே இல்லைன்னா நாம மைக்ரோஃபோன், டெலிஃபோன்னு இதெல்லாம் செஞ்சிருப்போமா? ஹலோ, ஏன் நாம சைக்கிளை கண்டுபிடிச்சோம்? ஏன்னா நம்மளால நடக்க முடியும், ஆனால் இன்னும் வேகமாக போகணும்னு நினச்சோம். அதனால் ஓடினோம். ஓடினப்போ அதுக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுது. அதை விட வேகமாக போக நினச்சோம். அதனால் சைக்கிளை உருவாக்கணும். ஒருவேளை நாம் ஒரு மரம் மாதிரி ஒரே இடத்துல வேரூன்றி இருக்கிற மாதிரி இருந்தால் சைக்கிளை கண்டுபிடிச்சிருப்போமா? மாட்டோம். அப்போ டெலிஃபோன், டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், சைக்கிள், கார், ஏரோப்ளேன், இது எல்லாமே என்ன? நமக்கு ஏற்கனவே இருக்கிற திறன்களை நாம் இன்னும் அதிகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு திறமைக்காக நாம் எந்த ஒரு மெஷினையும் திடீர்னு புதுசாக கண்டுபிடிக்கல. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நமக்கு எந்த புலன்கள் இல்லையோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு நம்மளால் உணர முடியாது. அதுக்கு எந்த வழியுமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியில் தான் நாம் நிறைய மெஷின்களை உருவாக்கினோம். இங்கே இருக்கிற எல்லா மெஷின்களுமே நமக்கு ஏற்கனவே இருக்கிற திறன்களை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்குது. அது எந்த ஒரு புது திறமையையும் கொண்டு வரல. இதே பின்னணியில் தான் இந்த கலாச்சாரத்தில் பழங்காலத்திலிருந்தே நாம் மெஷின்களை உருவாக்கினோம். ஆனால் அது பொருட்களால் செஞ்சதில்லை. எந்த இயந்திர செயல்முறையும் இல்லை. அது ஒரு சக்தி நிலை செயல்முறை. சக்தி நிலையால் உருவான மெஷின் அப்படின்னா என்ன? இப்போ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, இறந்து போனவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, எங்கே பார்த்தீங்க? நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் இறந்து போனவங்களை பார்த்தீங்களா? இல்லை இறந்த உடலை பார்த்தீங்களா? இறந்த உடல்னா என்ன? இப்போ எந்த விபத்தும் நடக்கலை, கொலையும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூச்சு திணறி இறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். மூச்சு திணறி இறந்துருந்தா அவங்க இதயம் சரியாக தான் இருக்குது, இதயம் நல்லா தான் இருக்குது, துடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நல்லா தான் இருக்குது. லிவர், கிட்னி, மற்ற பாகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றே ஒன்று என்னன்னா, அவர் உயிரோடு இல்லை. எல்லா உடல் பாகங்களும் சரியாக இருக்குது. ஒன்றே ஒன்று, அந்த உயிர் சக்தி மட்டும்தான் அங்கே இல்லை. அப்போது இதுவும் ஒரு நிலையில் சக்தி அடிப்படையில் இருக்கிற மெஷின் தான், இல்லையா? ஆமாவா இல்லையா? இதுவும் சக்தி அடிப்படையில் இயங்குகிற மெஷின் தான். அதுக்கு மேலே நாம் சில மெக்கானிக்கல் பார்ட்ஸை மாட்டி வச்சுருக்கோம். எல்லா மெக்கானிக்கல் பார்ட்ஸும் சரியாக இருந்தாலும் அங்கே எனர்ஜி இல்லைன்னா இது வேலை செய்யாது. அதனால் ரொம்ப ஆழமாக கவனித்து பார்த்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இல்லாத ஒரு எனர்ஜி மெஷினை நம்மளால் உருவாக்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு வந்தாலே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின்டெனன்ஸ், சர்வீசிங் எல்லாம் தேவைப்படும். ஆனால் சக்தி அடிப்படையில் மெஷினை உருவாக்குனீங்கன்னா அது இரவும் பகலும் சும்மா இயங்கிட்டே இருக்கும். இப்போது உங்களோட பைக் இல்லை கார் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோன் கூட மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இல்லாத ஒரு எனர்ஜி மெஷின் வச்சுப்போம். பாருங்கள், அது நடந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஃபோனில் இருந்து அது மெதுவாக சின்னதாகி இன்னும் சின்னதாகிட்டே வருது. மெக்கானிக்கல் பார்ட்ஸ் குறைய குறைய இன்னும் அதிக திறனோட வேலை செய்யுது. ஏன் அப்படி? மெதுவாக அது இயந்திரம் மாதிரி இல்லாமல் சக்தியை அடிப்படையாக வச்சு செயல்படுற நிலைக்கு போயிட்டுருக்கு, இல்லையா? பழைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் ஞாபகம் இருக்கா? அவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருப்பார். அது பார்க்குறதுக்கு இப்போ தான் பிறந்த குழந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது இப்படி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்கள் ஃபோனை உங்கள் கையிலேயே அப்படியே பதிச்சிடலாம்.
சும்மா இப்படி வச்சு நீங்கள் பேசலாம். இல்லை நீங்கள் அப்படி கூட பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா நினச்சாலே போதும். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது அதுவே சொல்லிடும். அப்போது மெக்கானிக்கல் நிலையிலிருந்து இப்போது எனர்ஜி அடிப்படையிலான மெஷின்களை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய எர்த் மூவரில் இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். அதில் மெக்கானிக்கல் தன்மை குறைவு, எனர்ஜி தன்மை அதிகம். அதனால் நாம் எனர்ஜி மிஷின்களை உருவாக்கினோம். அது இந்த கலாச்சாரத்தில் நாம் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆங்கில வார்த்தை டெய்ட்டி. பொதுவாக அதை நாம் மூர்த்திகள்னு சொன்னோம். அப்படின்னா ஒரு உருவம், குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யக்கூடிய திறன் கொண்ட ஒரு உருவம், சக்தி வடிவங்கள். சில வெவ்வேறு உருவங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கான ஜன்னல்கள் மாதிரி நீங்கள் பல பரிமாணங்களை திறந்துக்க முடியும். ஆனால் இது எல்லாம் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். வெறும் மூட நம்பிக்கையாக மாற்றி ஒரு அர்த்தமில்லாத விஷயமாக ஆக்கிட்டோம். ஆனால் உண்மையில் இது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி மக்கள் அவங்கள இது கூடவோ அது கூடவோ அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க கடவுள் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த தெய்வங்கள், இதுக்கு கடவுள்னு சொல்கிறது தப்பான வார்த்தை. இவங்க தெய்வங்கள் இல்லைன்னா மூர்த்திகள். இவங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டாங்க. உங்களுக்கு புத்திசாலித்தனம் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கிட்ட போவீங்க. உங்களுக்கு பயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போவீங்க. காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் வேறொரு தெய்வத்துக்கிட்ட போவீங்க. வளமான வாழ்க்கை வேணும்னா இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போவீங்க. இப்படி அவங்க சக்தி வடிவங்களை உருவாக்கினாங்க. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுற இடங்கள் இல்லை, இதெல்லாம் வழிபாடு பண்ணுற இடங்கள் இல்லை. உங்களோட நன்மைக்காக அந்த மெஷினை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிற இடங்கள் தான் இது. பல வடிவங்களில், பல திறன்களில் அதெல்லாம் கட்டப்பட்டுச்சு. அதை மக்களோட மரபணு தகவல்களோடு இணைச்சாங்க. அதை தான் நாம் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த குறிப்பிட்ட மரபணு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இப்போது ராமானுஜம் தென்னிந்தியாவில் இருந்து வர்றாரு. நான் ஏன் குறிப்பாக தென்னிந்தியாவை பற்றி சொல்கிறேன்னா, இந்த விஷயங்கள் நம்ம தேசத்தில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. ஆனால் இந்த தேசத்தோட வடபகுதி நிறைய படையெடுப்புகளையும் நிறைய அழிவுகளையும் சந்திச்சிருக்கு. தெற்கு நாம் உங்களுக்கு தெரியும், விந்திய மலைக்கு தெற்கே நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவே இருந்திருக்கோம். இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை அப்படியே சிதையாமல் பராமரிச்சுட்டு வர்றோம். வடக்கில் நடந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் நமக்கு எப்பவும் வந்ததில்லை. இதனால சில குறிப்பிட்ட விஞ்ஞானங்கள் இன்றைக்கும் உயிரோட்டமாக செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் இங்கே உருவாக்க முடிஞ்சுது. பிளாக் ஹோல் பற்றின எந்த ஒரு கருத்தும் இல்லாதப்பவே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடியே ராமானுஜர் பிளாக் ஹோல் பற்றி பேசியிருக்காரு. பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத காலத்தில் பிளாக் ஹோலுக்கான கணிதத்தை அவர் உருவாக்குனார். அறிவியல் எப்போவும் இப்படித்தான் வளரும். முதல்ல கருத்து, அப்புறம் கோட்பாடு, அதுக்கப்புறம் தான் கணிதம். ஆனால் ஒரு கருத்தோ கோட்பாடோ வர்றதுக்கு முன்னாடியே அவர் கணிதத்தை உருவாக்குனார். அப்புறம் அவர் மரண படுக்கையில் இருந்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் கணிதத்தை அப்படியே மடை திறந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தார். நோட்டாக கணிதத்தை எழுதி தள்ளிட்டே இருந்தார். மக்கள் கேட்டாங்க, இதெல்லாம் எங்கேருந்து வருது, என்ன இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு என் தேவிதா கணிதத்தை கொடுத்துட்டே இருக்கான்னு அவர் சொன்னார்.